அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் உங்களோடு பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்று சொல்லி. பின்னானவைகளை நாம் மறக்காமல் ஆண்டவன் நமக்கு முன்னே வைத்திருக்கிற முன்னானவைகளை நோக்கி நாம் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை எல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தம் பின்னானவைகளை எல்லாம் மறந்துடுங்கன்னு அர்த்தம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்ப கர்த்தர் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய சித்தம் கொண்டு இருக்கும்போது அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை எது என்று சொன்னால், முன்னானவைகளை நாம் மறக்காத ஒரு அனுபவம். முன்னோக்கி போக முடியாமல் இருப்பதற்கு காரணம் பிந்தினவைகளை மறக்காமல் இருப்பது ஒரு அனுபவம். முந்தினவைகளை யோசேப்பு மாதிரி நாம் மறந்து விட வேண்டும். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு எத்தனை தீமை செய்தார்கள், ஆனால் அவன் எகிப்தின் அரண்மனையில இருக்கும்போது தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீங்க எனக்கு செஞ்ச தீமைகளை எல்லாம் குறித்து கொஞ்சமும் வெசனப்பட வேண்டாம். காரணம், நானே அதை மறந்து விட்டேன், நானே அதை மன்னித்து விட்டேன். இந்த உள்ளம் படைத்திருந்ததினால்தான் யோசேப்புக்கு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அவன் சத்துருக்களை பார்த்து சொல்லுகிறான், நான் இங்க வந்ததற்கு காரணமே நீங்க தான். உங்களை ஜீவரட்சணியம் செய்யும்படிக்கு கர்த்தர் நீங்க கொண்டு வந்திருக்கிறார். தீமைகளை எல்லாம் மறந்துட்டான். நன்மை செய்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தி என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நீங்க முந்தினது, மற்றவங்க செய்தது, ஒரு காலத்துல நீங்க செஞ்ச பாவம், இதெல்லாம் நினைச்சே நீங்க உங்களை குறித்து உங்களை நீங்களே உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க கெடுத்து கொள்ளாதபடிக்கு முந்தினதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் கர்த்தர் தன் முதுகுக்கு பின்னாலே தூக்கி போட்டார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்னாலே நன்மைகளை வைத்திருக்கிறார். புதிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்க முந்தினவைகளை எல்லாம் மறந்துவிட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் நீர் எங்களுக்கு முன்னே வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க கூடாதபடிக்கு எங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும், அதாவது முந்தினவைகளை மறக்காத அந்த சூழ்நிலைகள், பிந்தினவைகளை எப்பொழுதுமே நாங்கள் ஞாபகத்திலே வைத்து முன்னேறக்கூடாதபடிக்கு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு புதிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு கர்த்தர் மாற்றி போடும். இன்னும் நாங்க உங்களோடு நெருங்கணும், பெருகணும், உங்க நாமங்களிலே மகிமைப்படணும். கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம்
நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.